இந்திய தீபகற்பத்தின் நுனிப்பகுதியில் கண்கவர் இயற்கை அழகையும் புனித யாத்திரை தலமாகவும் ராமநாத சுவாமி கோவிலின் தாயமாகவும் விளங்கும் ராமேஸ்வரம் தமிழ்நாட்டு மக்களை மட்டும் அல்லாமல் வெளிநாட்டினரையும் கவர்கின்ற வகையில் பண்டைய கலாச்சாரத்தை எடுத்துக்காட்டும் வகையிலும் சிறப்பாக அமைந்துள்ளது. ராமபிரான் ராவணனை சம்ஹாரம் செய்த காரணத்தினால் அவருக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டது. அதனை நீக்க அகத்திய முனிவரை நாடினார் ராமர். ராமேஸ்வரம் வந்து சிவலிங்கத்தை பூஜை செய்து வழிபட்டால் பிரம்மஹத்தி தோஷமானது நீங்கும் என்றார் அகத்திய முனிவர். ராமர் உடனே ஆஞ்சநேயரை அழைத்து கைலாச பர்வதத்திற்கு சென்று சிவலிங்கத்தை கொண்டு வரும்படி கட்டளையிட்டார். சிவலிங்கத்தை கொண்டு வர சென்ற ஆஞ்சநேயர் வர தாமதமானதால் சீதா பிராட்டி விளையாட்டாக மண்ணை கையில் பிடித்து சிவலிங்கத்தை உருவாக்கினார். ஆஞ்சநேயர் வருவதற்கு தாமதமானதால் சீதா பிடித்து வைத்திருந்த சிவலிங்கத்தை நல்ல நேரம் முடிவதற்குள் பிரதிஷ்டை செய்து பூஜையை தொடங்க அகத்திய முனிவர் உத்தரவிட்டார். பூஜை நடைபெற்று கொண்டிருந்த வேளையில் தாமதமாக வந்த ஆஞ்சநேயர் தான் வருவதற்குள் மணலால் ஆன லிங்கத்தை பூஜை செய்வதைக் கண்டு கோபமுற்று ராமரிடம் கேட்க, ஹனுமனே, அந்த லிங்கத்தை அகற்றிவிட்டு நீ கொண்டு வந்த லிங்கத்தை வை என்றார் ராமன். ஹனுமன் தன்னுடைய வாளினால் அகற்ற முயற்சி செய்து தோல்வியுற்று வாளிலிருந்து மயக்கமடைந்தார். பின்னர் ராமபிரான் தண்ணீர் தெளித்து ஹனுமனை எழுப்பி ஹனுமன் கொண்டு வந்த லிங்கத்திற்கு பிரதிஷ்டை செய்து அதற்கே முதலில் பூஜை நடைபெறும் என்றும் அதன் பிறகே தாங்கள் பிரதிஷ்டை செய்த லிங்கத்திற்கு பூஜை நடைபெறும் என்றும் கூறினார். ஸ்ரீ ராமபிரானால் பிரதிஷ்டை செய்யப்பட்டு ஈசனுடைய ஊர் என்பதால் ராமேஸ்வரம் என்று பெயர் பெற்றது. இந்த ராமேஸ்வரமானது கட்டடக்கலைக்கு பெயர் பெற்ற ஒரு கோவிலாகும். அதன் வரலாற்றை அடுத்த அத்தியாயத்தில் அறிவோம்.